அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் கேட்டு நம்ம வார்த்தையை ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. நாங்கள் ஒரு சிலராய் கூடி நேரத்தை நோக்கி பார்க்க, உண்மை ஆராதிக்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை தேவன் எங்களுக்கு இந்த நாளில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. பேசுகிறது நீங்கள் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு உண்மை தேடி வந்திருக்கிறார்களோ நீங்க அறிவீங்க. அவர் இருதயத்துக்கு ஏற்ற செய்தியை நீங்க கொடுக்கும்படியா இப்ப கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் பைபிள் கையில வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 2:11. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மறையாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் ரூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எந்த வார்த்தையை மையமா கொண்டு பேச போறோம் அப்படி கேட்க போறோம் அப்படின்னா, பொன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு. இந்த பகுதி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்த மாத்திரத்துல ஒரு சாஸ்திரிகள் கொஞ்சம் பேர் வந்து ஆண்டவரை பார்த்து அவரை பணிந்து கொண்டு அவருடைய பாதத்துல தங்கள் பொக்கிஷங்களை திறந்து தங்கிட்ட என்ன விலையேற பெற்றதா இருக்கோ அதை காணிக்கையா அவருடைய பாதத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. காணிக்கைங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சபைக்கு எப்படி பைபிள் கொண்டு போறோமோ அப்படி மறக்காம கையோட காணிக்கிட்டு போறோம். காணிக்கைங்கிறது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாததா இருக்கு. ஆனா நாங்க காணிக்கையை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல. நீங்கள் அறியாத வேறொரு காணிக்கையை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறோம். அதாவது ஆவிக்குரிய காணிக்கைன்னு நம்ம அதை சொல்லலாம். அந்த வசனத்தை பார்க்குறோம். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும், இந்த 3 காரியத்தையும் சில ஆவிக்குரிய சில காரியங்களோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு நேரம் கம்மியா இருக்கனால அந்த பொன் அப்படிங்கிற ஒரு முதல் விஷயத்தை மாத்திரம் நமக்கு பார்க்க போறோம். பொண்ணுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். தங்கம் வந்து விலையேற பெற்ற ஒரு பொருள். நம்ம வாழ்ற அந்த காலத்துல உங்க எல்லாருமே தெரியும். ஒரு நாளுக்கு நாள் அதனுடைய விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது, உயர்ந்துகிட்டே போகுது. இந்த தங்கத்தை வந்து எதோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்புக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நீங்க எல்லாரும் நீங்க பேசுனது, நீங்க சாட்சி சொன்னது எல்லாத்தையும் கேட்கும்போது ஒரு காரியம் நல்லாவே எனக்கு தெரியுது. நீங்க எல்லாம் நல்லா ஜெபிக்கிற மக்கள், வேதத்தை வாசிக்கிற மக்கள், வேதத்தை தியானிக்கிற மக்கள், ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை ஊழியமாவோ சுவிசேஷமாவோ மற்றவங்களுக்கு சொல்லி ஆதாயப்படுத்தும்படிக்கு பிரயாசப்படுற மக்களா இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற உங்ககிட்ட அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் ஒரு காரியத்தை வந்து எதிர்பார்க்கிறார். அதையெல்லாம் தாண்டி இன்னும் விலையேறப்பெற்ற அதிக விலையேறப்பெற்றதான உங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிற அன்பை வந்து ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை காணிக்கையை படைக்கும்படியா, அந்த அன்பை வந்து ஆண்டவருக்காக ஆண்டவர் நேரம் நம்ம ஏறெடுக்கும்படியா வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாரு. அப்போ நம்மளாம் அன்பு இல்லாமலா இருக்கோம் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம வெளிப்படுத்தல இன்னொரு வசனம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அதுக்கு மேல இருக்கிற வசனம் பார்க்கிறோம். நீ உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் நீ சகித்திருக்கிறதையும் நீ வந்து நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஊழியம் செய்யறதை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ ஜெபிக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ வந்து எனக்காக சுவிசேஷம் சொல்றதை அறிஞ்சிருக்கிறேன். நீ எனக்காக பாடுபட்டு நம்மலாம் வந்து பாடுபட்டு ஆண்டவருக்காக சகித்திருக்கிறத வந்து அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் இருக்கு, உண்மைதான். ஆனாலும் ஒரு சின்ன காரியத்தை, இந்த சின்ன காரியத்தை நீ எனக்கு நிறைவாய் தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு. நம்ம எல்லாம் தேவனிடத்துல அன்பா தான் இருக்கு. அன்பா இருக்கிறதுனால, தேவனை நேசிக்கிறதுனாலதான் நம்ம ஜெபம் பண்றோம். தேவனை நேசிக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஊழியம் பண்றோம். தேவனை நேசிக்கிறதுனால நாம வந்து இன்னைக்கு காலையில ஒரு ஆராதனை நீங்க சபைகளுக்கு போயிருப்பீங்க. இருந்தாலும் கூடுதல் நேரம் கொடுத்து இன்னொரு ஆராதனை நம்ம பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரியம் பிரயாசப்படுறீங்க. ஏதோ ஒரு காரியம் யாருக்காகவும் நீங்க ஜெபம் பண்றீங்க. இதெல்லாம் அன்பின் அடிப்படையில தான் வருது. ஆனாலும் கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று குறை உண்டு. ஆதியில் கொண்டிருந்த ஒரு அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். இன்னைக்கு இந்த தேவ செய்தியை நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த செய்தியை மையமா கொண்டு நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத சுய பரிசோதனை நீங்க தான் பண்ணிக்கணுங்களே. நம்ம அந்த ஆதி நண்ப கரெக்டா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத இந்த தேவ செய்தி வந்து நமக்கு கண்டிப்பா புரிய வச்சிருன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரே பைபிள்ல ஒரே ஒரு கேரக்டர், ஒரே ஒரு நபருடைய குணாதிசயத்தை மையமா வச்சு இந்த தியானத்தை முடிக்க போறோம்.
லூக்கால் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 50 வசனம். இந்த இதை வாசிக்க வேண்டாம், நீங்க குறிச்சு கொள்ளுங்க. நீங்க ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வாசிச்சு பார்த்துக்கலாம். லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வர இதுல ஒரு பகுதி இருக்கு. நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேளுங்க. இதுல என்னன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஒரு பரிசேயன் வந்து அவருடைய அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு நீங்க வந்து என் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அப்ப இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த விருந்துக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு ஸ்திரீ, அங்க அந்த ஸ்திரீயை கொடுத்து போறப்பட்டிருக்கு, பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசுனுடைய பாதத்தின் அருகே வந்து அவர் பாதத்துக்கிட்ட உட்கார்ந்து தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைச்சு தன் தலைமயிரினால் அந்த பாதத்தை தொடச்சி அந்த இயேசுனுடைய பாதங்கள்ல ஓயாமல் முத்தம் செய்து அவருடைய பாதத்துல வந்து விலையேற பெற்ற பரிமள தைலத்தை வந்து உடச்சி பூசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பரிசேயன் நினைப்பாரு, இவர் வந்து உண்மையிலே தீர்க்கதரிசியா இருந்தாரு அப்படின்னா இந்த ஸ்திரீ வந்து பாவியான ஸ்திரீ, இவ வந்து தன் பாதத்துல உட்கார்றதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டாரு. அப்ப இவருக்கு அது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தன் இதயத்துல சிந்திச்சு கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அதை அறிஞ்சு அந்த பரிசேயனை கூப்பிட்டு அவங்கிட்ட ஒரு ஓமையை சொல்லுவார். என்ன ஓமை அப்படின்னா, ஒருத்தங்கிட்ட 2 பேர் கடன் போட்டிருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் வந்து 500 வெள்ளிக்காசும் இன்னொருத்தன் வந்து 50 வெள்ளிக்காசும் வந்து கடன் போட்டிருக்கிறான். அப்போ இவன் இந்த கடன் பட்டவங்களுக்கு அந்த கடனை கொடுக்கறதுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால அந்த கடன் கொடுத்தவர் வந்து 2 பேருக்குமே மன்னிச்சு விட்டுறாரு. அப்ப இந்த 2 பேர்ல யார் அவங்ககிட்ட அதிக அன்பா இருப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த பரிசேயன் சொல்றான், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அவர்கிட்ட வந்து அதிக அன்பா இருப்பான்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சரியா சொன்னா, இந்த ஸ்திரீயை பத்தி நீ இப்படி நினைக்கிற, ஆனா நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நீ என் கால்களுக்கு தண்ணி கூட தரல. இந்த ஸ்திரீ தன் கண்ணீர்னால் வந்து என்னுடைய பாதத்தை நினைக்கிறா. நீ வந்து என்ன வந்து நான் வந்ததுல இருந்து என்ன முத்தம் செய்யல, ஆனா இவர் வந்து ஓயாம என் பாதத்துல வந்து முத்தம் செய்யறான்னு சொல்றாரு. நீ வந்து என் தலைக்கு எண்ணெய் கூட பூசல, ஆனா இந்த ஸ்திரீ வந்து வெளியேறப்பட்டதான அந்த பரிமள தைலத்தை உடைச்சி என் பாதத்துல வந்து பூசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி, இவள் என்னிடத்துல அதிகமா அன்பு கூர்ந்தபடியினால இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்லுவார். அதுல போடப்பட்டிருக்கு 47வது வசனத்துல, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த ஸ்திரீ இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்திரீயை மாதிரி நாமெல்லாம் ஒரு காலத்துல அன்பு கூர்ந்த ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசுல எப்படி இந்த அந்த ஸ்திரீயை குறித்து ஆரம்பிக்கும் போது பாவியாகிய ஒரு ஸ்திரீன்னு ஆரம்பிக்கப்படுது. அந்த சம்பவத்தின் முடிவு வரும்போது 50வது வசனம் வரும்போது 48வது வசனத்தில் பார்க்குறோம், அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு ரட்சிப்பே நடந்து போச்சு. பாவத்தோடு வந்தாங்க, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த பாவத்தை மன்னிச்சு இந்த ஸ்திரீயை ரட்சிப்புகள் நடத்திட்டாங்க. அப்ப நாமளும் ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் கூட இருக்கலாம். அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலங்கள்ல இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கபடியே மிகவும் அன்பு கூர்ந்தாலும் அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டது போல நாமளும் மிகவும் ஆண்டவர்கிட்ட ஒரு காலத்துல அன்பு கூர்ந்திருப்போம். அப்படி அன்பு கூர்ந்திருக்கிறோம். இப்ப தொடர்ந்து இந்த ஸ்திரீயை குறித்து நம்ம வேற சில பகுதிகளில் பார்க்க போறோம். இந்த ஸ்திரீ யாருங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். யோவான் 11 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்திரீ யாருன்னா